ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்னொரு முறை அவருடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறதுனாலே எங்களுடைய உள்ளிந்திரியங்களை அது பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோன்னு சொல்றீங்க, திரும்ப கொஞ்ச நேரத்துல எவ்வளவோ பாரங்களை சொல்லுவீங்க இல்லையாங்க? பழகிடுச்சுங்க நல்லா இருக்கோன்னு சொல்றது. ஆனா இந்த உலகத்துல நாம இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கும், எப்பவும் ஒரே போல இருப்போம் நினைப்பது அறிவீனம்ங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியாது, எப்போதும் அழுது கொண்டு இருக்கவும் தேவையில்லைங்க. எப்போதும் ஒரே நிலைமையில இருப்பது தேவனுடைய ஒழுங்கு கிடையாதுங்க. நாளுக்கு நாள் வளர்ச்சி தருகிறவர் நம்ம ஆண்டவருங்க. ஆனா எல்லா நிலைகளிலுமே நாம திருப்தியாக இருப்பது, தேவன் மேல ஆதாரப்படுவது, ஜெபம் செய்வதை கற்றுக்கொண்டா நாம எல்லாவற்றையுமே ஜெயிக்க முடியுங்க. நீங்க எப்பவாவது அழுதீங்களா? என்னங்க டக்குன்னு அப்படி கேட்டுட்டீங்க? அப்படி சொல்றீங்களா? அழுதீங்களா? நீங்க சொன்னாலே எனக்கு கேட்காது. உங்களை நீங்க பரிசோதிக்கிறதுக்காக கேட்கிறேன். ஏன் அழுதீங்க? யோசித்து பாருங்க. நாம எல்லாரும் அழுவோம். இன்றைக்கு ஆண்கள் கூட அழுகுறாங்க. ஆண்கள் அழக்கூடாதுன்னு பழமொழி இருக்கும் நம்ம ஊர்ல. ஆனா இப்பெல்லாம் அதிகமா அழுவதும் கூட அழ வைப்பதும் அவங்கதான்னு கணக்கெடுக்கிறாங்க. ஆணோ பெண்ணோ, சிறியவனோ பெரியவங்களோ முதியவரோ என்பது முக்கியம் இல்ல. துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்வாக்குங்க. ஆனா எதற்காக நாம துக்கப்படுகிறோம் என்பதை நம்ம பரிசீலிக்கணுங்க. உக்கிர கோபத்தினால அழுவாங்க சிலர். யாரோ என்னை கேவலப்படுத்தினாங்க, யாரோ என்னை அவமானப்படுத்தினாங்க, என் மானம் போயிடுச்சு என்று அதை நினைத்து நினைத்து அழுவாங்க சிலர். அது சரியான அழுகை இல்லைங்க. சிலர் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று அழுவாங்க. உலகத்துல இருக்கிற பொருட்களுக்காக அழுவாங்க, மனுஷங்களுக்காக அழுவாங்க. சரி, நமக்கு வலிக்கும் போது அழுவது என்பது சாதாரணமானதுதான். உடல்ல வலி இருக்கும்போது அந்த வலியால் அழுவாங்க. ஆனா இந்த அழுகை எதுவா இருந்தாலும் இந்த அழுகை நம்முடைய வாழ்க்கைய தின்றுவிடுங்க. சொல்ல போனா சரீர சம்பந்தமான துக்கம். இன்னொரு துக்கம் இருக்குங்க, தேவனுடைய சித்தத்திற்கேற்ற துக்கம். ஒருமுறை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக சம்பந்தப்பட்ட துக்கம், உலகத்துக்காக அழுகிற அழுகை. என்னங்க, சத்தத்தை உயர்த்தி அழுதா அழுகன்னு சொல்லுவாங்க. அது உள்ள அழும்போது அதை வருந்தி அழுவதுன்னு சொல்லுவாங்க. அந்த மனசுல ஒரு மாதிரி வேதனையை வச்சுட்டு அப்படியே அழுது கொண்டிருந்தா அதை துக்கம் என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நான் கவனிச்சது என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வேதனைய வெளிப்படையா சத்தமா அழுவும்போது இருக்கிற ஆறுதல் அவங்க உள்ளே அழுதுட்டு இருந்தா அது இருக்காதுங்க, இருக்காது. நான் கிராமத்துல ஊழியம் செய்யும் போது பார்த்தது என்னன்னா, அங்க சில பெண்கள் வாசல்ல உட்கார்ந்து கணவன் மரித்ததற்கு அவர் இறந்து 1 மாசமானாலும் தினமும் அழுது கொண்டு இருப்பாங்க. அவர் செய்த நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு, கணவரை ஞாபகப்படுத்தி கொண்டு சத்தமாக அழுவாங்க. யாருன்னு நினைச்சா என்ன, யாரு என்ன யோசிச்சா எனக்கு என்னன்னு கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த பட்டணத்துல இருக்கிறவங்க அழும்போது கண்ணில் சொட்டு தண்ணீர் வராமலே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதை நிறுத்துவதற்கு முகத்தை மறைத்துக்குள்ள முயற்சி செய்வாங்க. அழுதா அது கையால் ஆகாத தனம் நினைக்கிறாங்க. பாருங்க, துக்கம் என்பது நமக்கு
நல்லதுதான். அதுக்கு தான் பிரசங்கி சொன்னாரு, சந்தோஷிக்கிறவங்களின் வீட்டுக்கு போவதை விட துக்கப்படுகிறவர்களின் வீட்டுக்கு போறது நல்லது. ஒருவனின் ஜென்ம நாளை விட இறந்த நாள் நல்லது. எனக்கு கூட இப்படி ஒரு மரணம் வரும்னு உணர அது உதவியாக இருக்குங்க. ஆனா இந்த உலகத்துல மனுஷன் லௌகீகமான துக்கம், உலக கவலை இவைகளை வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு போறான். தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறான், தன்னுடைய மன நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறான், ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறானுங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்லும் வார்த்தை தேவனுக்கேற்ற துக்கம். இந்த கொரிந்து சபைக்கு பவுல் இன்றைக்கு போல பிரசங்கங்களை செய்ய அவரால் முடியாது. அவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல. ஒரே இடத்திலிருந்து இப்படியாக லைவ் கொடுக்க அன்றைக்கு வசதிகள் இல்லை. அதனால கடிதங்களை எழுதி அனுப்புவார். இந்த கொரிந்து சபையில நடக்கக்கூடிய சில தவறுகளை குறித்து அவர்களை உணர்த்துவதற்கு வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை காண்பித்து தேவன் ஆசைப்பட்ட நிலைமையில நீங்க இல்லைன்ற விஷயத்தை உணர்த்தி அவர்களை கண்டித்து திருத்தி அவர்களுக்கு கடிதங்களை எழுதும்போது அவர்களில் சிலர் மனஸ்தாபப்பட்டாங்க, துக்கப்பட்டாங்க. ஆமா, நிஜம்தான் என்று அவங்களுடைய தவற உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட போது பவுல் சொல்றாரு, நீங்கள் துக்கப்பட்டதற்காக நான் சந்தோஷிக்கவில்லை, ஆனால் நீங்கள் துக்கப்பட்டு மனம் திரும்பினதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவாருங்க. நம்முடைய தவறுகளை நாம உணர்த்தப்படும் போது அறிக்கையிட்டா அந்த மனஸ்தாபம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல வார்த்தை நமக்கு வேதத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்புதல், மனஸ்தாபப்படுவது, ரிப்பென்டன்ஸ். இன்றைக்கு இப்படிப்பட்ட போதனை காணப்படுறதில்ல. இந்த அனுபவம் அநேகருக்கு இல்ல. தேவன் நன்மை செய்தார், அதிசயம் செய்தார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்றாங்களே தவிர இருதயம் அசைந்ததா? உங்க பாவத்தை குறித்து உணர்த்துதல் கிடைச்சதா? உங்களுக்குள்ள இருக்கிற ரகசிய பாவங்களை குறித்து அவைகளை ஒத்துக்கொள்ள உணர்வு வந்துச்சா? நீங்க செய்த தவறுகளை உணர்ந்து அதற்கு மனஸ்தாபப்படுறீங்களா? மனம் வருந்துவதே மருந்துங்க வளர்ச்சி அடைவதற்கு. உங்க துக்கத்துக்கு விடுதலை வேணும்னா நீங்க தேவனுடைய சித்தத்தின் பேர்ல தேவன் உங்களை உணர்த்தின விஷயங்களுக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருங்க. பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஏசாண்டவரை அறியேன் என்று பேதுரு மறுதலித்த பின்பு ஏசாண்டவர் பேதுருவை நோக்கி பார்த்தபோது குத்தப்பட்டு அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட போது அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதானாங்க. உண்மைதான, நானு உயிரை கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லி அவர் யாரோ நான் அறியேன் என்று மறுதலித்தேனே என்று நினைத்து நினைத்து அழுது 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 ஆமாண்டவரே நான் பலவீனன் என்று ஆண்டவரிடத்துல அவன் ஒத்துக்கொண்டதுனால அதுல என்ன இருக்கு, எல்லா சீஷரும் செய்தது தானே என்று அவன் நினைக்காம திரும்ப என்றைக்கும் பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லைங்க. அடித்தாலும் சித்திரவதை செய்தாலும் சிலுவையில் அறைந்தாலும் கூட ஆண்டவருக்காகவே மரித்தாரு. தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள வரும்போது மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல்னா மனசு மாறிடும். இனி நீங்க செய்த பழைய பாவங்களை செய்ய மாட்டீங்க. பழைய பாவத்துக்கு இனி இடமிராது. உங்க இருதயம் மாறிவிடுங்க. பாவம் இனி இருதயத்துல தாக்கத்தை உண்டாக்காது. பாவத்துக்காக ஆசை இருக்காது இனி. அது ஏசாண்டவர் கொடுக்கிற புதிய வாழ்க்கை. தேவனுக்கேற்ற விதத்துல நீங்க துக்கப்படும் போது மனம் திரும்புதல் உண்டாகும். இந்த மனம் திரும்புதல் துக்கத்தை உண்டாக்காது. திரும்ப திரும்ப அழமாட்டீங்க, இனி அவசியம் இருக்காது. ஆனால் இந்த உலக சம்பந்தப்பட்ட துக்கம் மரணத்தை உண்டாக்கும். ஏக்கத்துல அழுகுறாங்கன்னு சொல்லுவாங்க சிலர். சில விஷயத்த மனசுல திரும்ப 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 நினைச்சிட்டு உலகத்துல மனுஷங்களுக்காகவோ பொருளுக்கோ போன பணத்துக்கோ போன சொத்துக்காகவோ போன மானத்துக்காகவோ அழுது கொண்டே இருப்பாங்க. அவங்க மரித்து போவாங்க. உங்க ஆரோக்கியம் போய்விடும். நீங்க படுக்கையில விழுந்துருவீங்க, மரிச்சிருவீங்க. உலக சம்பந்தப்பட்ட துக்கம் வேண்டாம். உலக சம்பந்தப்பட்ட துக்கம்
மனம் திரும்புதல் உண்டாக்காது, ரட்சிப்பை உண்டாக்காது. அது சுய பரிதாபத்தினால அழுவீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசியில நரகத்துக்கு கூட போக வாய்ப்பு இருக்குங்க. நீங்க தப்பு செய்யும் போது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு எல்லாருக்கும் தெரியுன்ற துக்கம் வேற, தப்பு செஞ்சிட்டேனே என்ற வலி வேறங்க. உங்க தப்பை யாராவது சுட்டி காட்டிட்டாங்களே என்ற கவலை வேற, ஐயோ நான் எல்லாரையும் ஏமாற்றி இந்த தவறு செய்தேனே என்ற மனஸ்தாபம் வேற. தேவனுக்கேற்ற ஒரு மனஸ்தாபம் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு கிடையாது. நானே எல்லாருக்கும் தடையாக இருக்கிறேன், நானே தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு உங்க தவற உணர்ந்து கொள்வது. எப்பொழுதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவத்திலிருந்து விடுவிப்பது மனஸ்தாபம், கண்ணீரின் ஜெபம், அறிக்கை செய்வது. பாவத்தை செய்துட்டேன்னு நீங்க அப்படியே இருக்கிற வரைக்கும் அந்த கில்ட் ஃபீலிங்கோட நீங்க அழிந்து விடுவீங்க. அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது மனம் திரும்புவீங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவீங்க. உலக சம்பந்தப்பட்ட துக்கம் துக்கிக்கிறாங்க அநேகர். தேவன் கொடுத்ததற்காக சந்தோஷப்படாம தேவன் கொடுக்காதவைகளுக்காக, இல்லாதவைகளுக்காக அழுதுட்டு இருக்காங்க. தேவனின் சித்தத்துக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பாருங்க, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு நல்லது இருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் நாம் அடையும் போது தேவனுடைய சித்தத்திற்கேற்ப, தேவனுடைய சித்தத்தின்படி பெற்ற துக்கத்தால ஜாக்கிரதையாக நாம இருப்போம். பாவ நிவாரணம் நடக்கிறது, நியாயம் சொல்லுதல் அங்க நடக்கிறது. பாவத்தின் மேல, நம்ம செய்த தவறின் மேல வெறுப்பு உண்டாகிறது. தேவனிடத்துல பயபக்தி அதிகமாகும், ஆவல் அதிகரிக்கும், வைராக்கியம், இஷ்டம் அதிகரிக்கும். தேவனுக்காக வைராக்கியத்தோடு எப்பொழுதும் இந்த காரியங்களை நான் இனி செய்யக்கூடாது என்கிற வைராக்கியம் உண்டாகுங்க. இன்றைக்கு எப்பவும் அழுதுட்டுருங்கன்னு வேதம் சொல்லலுங்க. வேதம் சொல்லுவது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு. தவறு செய்யும் போது மனஸ்தாபப்படுங்க, அறிக்கையிட்டு விட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். அது நம்ம தவற அறிக்கை செய்த நிமிஷமே ஆண்டவர் கழுவிட்டாரு. மனுஷங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டோங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்தா வரட்டும். அதை எதிர்த்து நில்லு. நீ இயேசுவின் நாமத்தினால உன்னை குற்றப்படுத்துகிற பிசாச அவன் தான் நினைவுபடுத்துவான் நமக்கு. என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டது. நான் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு விட்டு விட்டேன். என் ஆண்டவர், நானே உன்னுடைய மீறுதல்களை என்னுடைய சித்தத்தின்படி அழித்து போடுகிறேன், இனி என்றும் அதை நினைவு கூற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையான மனம் திரும்புதல். இனி எப்பவும் செய்த தவற திரும்ப செய்யாம ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. உலக காரியங்களுக்காக அழாதீங்க. இஃப் at all you cry for the spiritual things. துக்கப்படுறீங்கன்னா ஆவிக்குரிய விதத்துல, ஆண்டவரே உங்களை போல நான் இல்லையே என்கிற கண்ணீரோடு நீங்க ஜெபிங்க. நம்மை சுற்றி எத்தனை பேர் அழிந்து போயிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க அழுங்க. ஐயா என்ன ரட்சித்தீங்க, அவங்களையும் ரட்சிங்கன்னு நீங்க கண்ணீரோட ஜெபிங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ இல்லைன்னு, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு, உங்களை யாரோ வேதனைப்படுத்தினாங்கன்னு, கஷ்டப்படுத்தினாங்கன்னு ஆலோசனை செய்து நொந்து நொந்து அழுது நீங்க உங்களுக்கே இன்னும் அதிக நஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம். தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா மனஸ்தாபப்படுங்க, ஒத்துக்கோங்க, விட்டு விடுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டீங்கன்னு விசுவாசிங்க. சந்தோஷத்தோடு, ஜாக்கிரதையோடு, தேவனுடைய பயபக்தியோடு, தேவனுக்காக ஆர்வத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்த அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்துல எத்தனையோ முறை ஆண்டவரே உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக நாங்க துக்கப்பட்டு எங்களை சுற்றி இருக்கிறவங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஐயா, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற துக்கமும் பாவத்திற்கேற்ற மனம் வருத்தமும், எங்க தவறுகளுக்காக மனம் திரும்புகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே.
உங்க வார்த்தைகளை எச்சரிக்கும் போது, கண்டிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தும் போது, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ரத்தத்திலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் குற்றமற்றவங்களா ரட்சிப்பின் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்க ஆவலா இருக்கிறோம். அது போல நீங்களும் ஜெபிங்க. பாரங்கள் நிறைந்த இந்த ஊழியத்தில் தேவன் உங்களுக்கு ஏவுதல் கொடுத்தா காணிக்கைகளை கொடுக்க கூகுள் பே, போன்பே மற்றும் பேங்க் டீடைல்ஸ் மூலமாக நீங்க காணிக்கைகளை அனுப்பலாம். மேலும் விவரங்களுக்கு இதே வாட்ஸ்அப்க்கு விவரங்களை கேட்டு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அந்த விவரங்களை கொடுக்க முடியும். இன்னும் நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு, ஆவிக்குரிய விதத்துல நீங்க வளரணும்னு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.